மக்களே நமக்கு ரொம்ப நாளா இருந்த ஒரு டவுட்டுக்கு கமல் சார் நேத்து அவரே வாயால ஆன்சர் கொடுத்துட்டு போயிருக்காரு. நீங்க எல்லாரும் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் கமல் சாருக்குள்ள பயங்கர வன்மம் இருக்குங்க. செம்ம காண்டுல இருக்காரு. அவரும் பொறாமன்னு சொல்லலாம், காண்டுன்னு சொல்லலாம், கொஞ்சம் வெறுப்புல தான் இருக்காரு. சோ என்ன ஆச்சுன்னா நேத்துக்கான எபிசோட் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நேத்துக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாயா காதரவா கொண்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் இல்ல, பயங்கரமாவே மாயா காதரவு தான். மாயா ஒரு சில விஷயங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அர்ச்சனா தான் டைட்டில், எனக்கு டைட்டில் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமா ரிஜிஸ்டர் பண்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, எங்க வீட்டுல ஃபேன் இல்ல, ஏசி மாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த எவிக்ஷன்ல இருந்து எப்படி சேவானாங்களோ அதே மாதிரி நான் வந்து டைட்டில் வின் பண்ண மாட்டேன், அவங்க தான் வின் பண்ணுவாங்க, அப்படி எனக்கு கொஞ்சம் மாத்தி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படி சொல்லி கேட்கறாங்களோன்னு ஃபீல் ஆகுது. பட் அப்படி நடக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. எல்லா சீசன்ல இந்த மாதிரி தான் நம்மள கடுப்பேத்தி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. பட் அந்த கடைசி ஸ்டேஜ்ல ஃபைனல் அந்த டைட்டில் அப்படிங்கிறது எப்பவுமே மக்கள் யாருக்கு அதிகமா ஓட்டு போட்டு இது பண்ணிருக்காங்களோ அவங்க ஆதரவா இருக்கிற ஆள் தான் கொடுப்பாங்க. லாஸ்ட் சீசன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், கமல் சாரை பொறுத்த வரைக்கும் விக்ரம தான் பிடிக்கும். விக்ரமுக்கு தான் பயங்கரமா சப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. மக்கள் மத்தியில நம்ம அசீம் பயங்கர சப்போர்ட் இருந்தா, ஆனா கடைசி நாள் வரைக்கும் அசீமா அவருக்கு கண்டுக்காம ஒதுக்கி வச்சுட்டு விக்ரம் தான் சப்போர்ட் கொடுத்திருந்தாரு. பட் கடைசியில பாத்தீங்கன்னா அசீம் தான் டைட்டில் வின் பண்ணிருப்பாரு. அதான் மக்கள் ஓட்டு. ஆனா என்ன பண்ணாரு, டைட்டில் கொடுத்துட்டு இந்த பக்கம் விக்ரம் கையை பிடிச்சிருந்தாரு. அது தேவையில்லை, நமக்கு தான் டைட்டில் வந்துட்டேன். அந்த மாதிரி தான் இந்த சீசன் நடக்கும் போது. பட் நமக்கெல்லாம் ஒரு டவுட் இருந்துச்சுல, ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்க்கு டைட்டில் கொடுப்பாங்களா? ஒயில்ட் கார்டா வந்தவங்களுக்கு இந்த வரைக்கும் எந்த சீசன்ல இருந்துமே டைட்டில் வரைக்கும் வந்ததும் கிடையாது, டைட்டில் கொடுத்ததும் கிடையாது. அப்போ இந்த சீசன் நடக்குமா? வாய்ப்பு கிடையாது ப்ரோ. அவங்க 60-70 நாள் தானே இருந்திருக்காங்க, வாய்ப்பு கிடையாது ப்ரோன்னு சொல்லிட்டு பயங்கர டவுட்ல இருந்தோம். அதை பயங்கரமா கமல் சார் அவர் வாயாலே கிளாரிஃபை பண்ணிட்டு, அப்பா ஒயில்ட் கார்டா வந்த ஆளுக்கு தான் டைட்டில், என் பொண்ணை போட்டு உயிரை வாங்காதீங்கப்பான்னு சொல்லி அவரே வார்த்தையை விட்டுருக்காரு. என்னன்னா நேத்து நல்லா கவனிச்சுன்னா தெரியும், அர்ச்சனா 2-3 இடத்துல காட்டியிருக்க மாட்டாங்க. முக்கியமா இந்த பண பாக்ஸை யார் எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு கேட்கும் போதெல்லாம், அந்த பணப்பட்டியை பத்தி பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் விஷ்ணு இது இருக்கும், விஜயவர்மா இருக்கும், நடுவில் உட்காந்துருக்கு அர்ச்சனா இது இருக்காது. சோ அதை தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு டாபிக் வரும்போது மணி வந்து ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் பத்தி பேசுவான். இந்த வீட்டுல இருந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர் தான், அதாவது அர்ச்சனா தினேஷ், இவங்க 2 பேரும் மக்களை வந்து பூர்த்தி பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். ஒயில்ட் கார்டா வந்து இவ்வளவு தூரம் பண்றது பெருசு அப்படி சொல்லி வார்த்தை விடும்போது கமல் சார் அந்த வார்த்தையை பிடிச்சுப்பாரு. என்ன ஒயில்ட் கார்டுன்னு பேசுற, ஒயில்ட் கார்டா வந்தா பெரிய இதா, ஒயில்ட் கார்டா வந்தா எவ்வளவு ஈஸி தெரியுமா? 100 நாட்கள், அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த வீட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாம வீட்டுக்குள்ள வந்து சர்வே ஆகுறதா கஷ்டம். ஆனா 30 நாள் கழிச்சு உள்ள வந்து இந்த வீடெல்லாம் பார்த்துட்டு யார் யார் என்ன பண்றான்னு சொல்லி எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து விளையாடுறதுலாம் கஷ்டம் கிடையாது, நீ சும்மா அது பண்ணாதன்னு சொல்லிட்டு மணி அட்டாக் பண்ணி பேசுற மாதிரி பேசியிருப்பாரு. அது வன்மம், புரிஞ்சுச்சா? அது பேர் வன்மம். ஆனா மணி அந்த இடத்துல என்ன சொல்லுவான், சார் அது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்ற மாதிரி பேசி மூக்கு உடைச்சு விட்டுருவான். அதை தொடர்ந்து பேசிட்டே இருக்கும்போது என்ன ஒயில்ட் கார்டை தாழ்த்து பேசுறா அப்படி சொல்லி வேற யாரும் கேட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு பட்டுனால போட்டு உடைகிறாரு. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்க்கு டஃப் தான். ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் அது நடுவுல வந்தாலும் சரி, அதாவது ஒயில்ட் கார்டா வந்தாலும் சரி, இல்ல பரமக்குடிக்காரனாலும் சரி, இல்ல பணக்குடிக்காரனாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மக்களுக்கு பிடிச்சு போச்சு, மக்களுக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்குன்னா அவங்களை கண்டிப்பா ஜெயிக்க வச்சிருவாங்க. அதனால நடுவுல வந்தது முன்னாடி இருந்ததுலாம் கணக்கே கிடையாது. மக்களை போய் சேரணும், மக்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு. இதுக்கான அர்த்தம் என்ன? நடுவுல வந்தாலும் சரி, இல்ல கடைசி நாள் வந்தாலும் சரி, மக்களுக்கு உனக்கு பிடிச்சிட்டா, மக்கள் உனக்கு ஓட்டு போடுறாங்களா, நீ கண்டிப்பா வின் பண்ணிடுவ. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா எனக்கு வருத்தம்ப்பா, ஒயில்ட் கார்டா வந்து அந்த பொண்ணுக்கு இவ்வளவு சப்போர்ட் வருதுன்னு சொல்லி எனக்கு வருத்தம்ப்பா. ஈஸியா மாட்டி நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், அதனால போட்டு வருத்தெடுத்துட்டு கடைசியில உண்மையா சொல்றேன்னு சொல்லிட்டு அவரே ஓப்பனா உண்மையை உடைச்சிருக்காரு. அந்த வகையில இப்போதைக்கு ஓரளவு ஓகே, மக்கள் ஓட்டு தான் கண்டிப்பா எடுப்பாங்கன்னு சொல்லி முடிவாயிருக்கு. ஆனா வரப்போற வாரம் வந்து கண்டிப்பா அதிகபட்ச ஓட்டுகள் அந்த பக்கமே விழும், அதாவது மாயாக்கு. ஏன்னா நேத்து நைட்டே பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. விசித்ரா எவிக்ட் ஆகி போயிட்டாங்களா, உன்னை விசித்ராக்கு அந்த பிஆர் சப்போர்ட் பண்ணிட்டு முக்காவாசி கும்பல் உட்காந்துருக்கோம், அந்த கும்பல் காணாம போயிடுச்சு. ஆனா மாயாவோட பிஆர் கும்பல் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாயா விசித்ரா இவங்க 2 பேரும் இந்த போட்டோஸ் எல்லாம் போட்டு, விசித்ரா ஒரு நல்ல ஒரு பிளேயர், இந்த வீட்டுக்குள்ள மாயாவை தான் அதிகமா அவங்க கொஞ்சி இருக்காங்க, மாயா மாதிரி ஒரு பொண்ணு வேணும் எனக்கு அப்படிலாம் சொல்லி பேசியிருக்காங்க. சோ நான் வந்து ஒரு விசித்ரா ஃபேனா, அதாவது மாயா ஃபேனா இருக்கிற ஒரு ஆள் வந்து விசித்ரா ஃபேனா முகமுடியா போட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா, நான் விசித்ரா ஃபேன், நான் மாயாக்கு ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ட்வீட் பண்ணி அப்படி விசித்ரா ஃபேன் எல்லாம் திருப்பி விடுறாங்களா. ஒரு ஓட்டு பிச்சை கேட்கறல எவ்வளவு டெக்னிக்கா கேட்கறீங்க நீங்க, ஆனா பயங்கரமான ஆட்கள்ரா. ஓட்டு பிச்சை வேணும், அதை வந்து டெக்னிக்கா மாயா ஃபேனா இருக்கவன் விசித்ரா ஃபேனா முகமுடியா போட்டு வந்து நான் வந்து விசித்ரா ஃபேன், நான் வந்து மாயாக்கு ஓட்டு போட போறேன்னு சொல்லி ஓட்டை திருப்பி விடுறான். கேவலமா இல்லையா? இப்படி ஒரு ஓட்டு உங்களுக்கு தேவையா என்ன? பரவாயில்ல, ஓகே, மக்கள் ஓட்டு தான் எப்பவுமே ஜெயிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு வச்சுன்னா, ட்விட்டர்ல மிஞ்சி போனா ஒரு 100-200 பேர் இருப்பீங்களாப்பா, இல்ல 200 பேர் 1000 பேர் இருப்பீங்களாப்பா ஓட்டு போடுறதுக்கு. அந்த 1000 ஓட்டு தான் உங்க அக்கா வின் பண்ண வைக்க போதுன்னா வாய்ப்பே கிடையாது. மக்கள் இருக்காங்களா, பொதுமக்கள், அந்த ஓட்டு தான் வேணும். பிஆர் ஓட்டு, பப்ளிக் ரோபோட், நாங்கெல்லாம் பப்ளிக் ரோபோட், நீங்க எப்படி ரோபோட் ஓட்டுன்னு சொல்லுவீங்க, அதுக்கு நாங்க பிஆர் நாங்களே வச்சுக்கிறோம் ஒரு மீனிங், பப்ளிக் ரோபோட் நாங்க மீனிங் வச்சிருக்கோம். அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு மக்கள் ஓட்டு தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சோ வெயிட் பண்ணி பாப்பவே, 5-6 நாள் இருக்க போது உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. டிக்கெட் ஃபினால வந்தாலும் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உறுதியாயிட்டு.